தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்ட உள்ளார். 2 நாள் பயணமாக நேற்று தமிழகம் வந்த பிரதமர் மோடி திருப்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து மதுரை சென்ற பிரதமர் மோடி சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோர் மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்த நிலையில் மதுரையில் இருந்து இன்று காலை தூத்துக்குடி செல்லும் பிரதமர் மோடி குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்திற்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். மேலும் தூத்துக்குடியில் நடைபெறும் விழாவில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இதைத் தொடர்ந்து நெல்லை செல்லும் பிரதமர் மோடி பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். பிரதமர் மோடியின் வருகையை ஒட்டி இரு மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குலசேகரப்பட்டினத்தில் இருந்து ரோஹிணி ராக்கெட் ஏவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. எனவே மணப்பாடு கலங்கரை விளக்கத்திற்கு பெரியதாடை தூண்டில் பாலத்திற்கும் இடையிலான கடற்கரையில் இருந்து 10 கடல் மைல் வரை ஆபத்தான பகுதியாக இந்திய விண்வெளி மையம் அறிவித்துள்ளது. எனவே இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் இன்று செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடிக்கு எதிராக தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்று கருப்பு கொடி போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுக்க தவறிய மத்திய பாஜக அரசை கண்டித்து தூத்துக்குடி, நெல்லை மாவட்டங்களில் பிரதமர் மோடிக்கு கருப்பு கொடி காட்ட திட்டமிட்டுள்ளனர்.